Chinese Cruncho வழங்கும் கனா காணும் காலங்கள் தொடர்கிறது. எங்கடா புளிய காணோம்? புளிய மட்டும் காணோம்னு சொல்றியே, புளி கூட சேர்ந்து நாம வாங்கின கப்பையும் காணோமே, அது எங்கன்னு கேட்டியா? ஆமா இல்ல, அந்த கப் எங்கடா? மச்சான் ரொம்ப பணமுடான்னு சொல்லிருந்தான், கப்ப கப் சிப்புன்னு வித்துருப்பானோ. அது என்ன தங்க கோப்பையா? சாதாரண கப்பு தானே, அதெல்லாம் கப்பு சிப்புன்னு விற்க முடியாது, கப்பு சீப்பா தான் விற்கணும். ஆமா, நான் புளிய நான் கப்பு கொடுத்தப்பவே அவகிட்ட எங்க வாங்கினான்னு என்கொயரி போட்டுண்டாள். வாங்கின கடையில ரிட்டர்ன் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். பாய், இந்த இட்லி மனசு இலகவே மாட்டேந்தே, கொஞ்சம் அந்த சட்னியை வந்து பாச்சு. நீயே வந்து ஊத்திக்க. என்ன பாய் அலட்சியமா பேசுற? கஸ்டமரை கவர் பண்ணு பாய். நீ எல்லாம் கஸ்டமர் கிடையாது, ரொம்ப கஸ்டமர். டேய், அங்க பாத்தியா? என் ஷாப்புக்கு லோக்கலுங்கெல்லாம் வர்றது இல்ல, கார் வச்சுட்டு தான் வர்றது, பாத்து இல்ல? பாய், இப்போ லோக்கல் ஆளுங்க தான் உன் கடைக்கு வராங்க. என்ன லோக்கல் ஆளுங்க கார்ல வராங்க? என்னடா கார் நின்று இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் யாரும் இறங்க காணோம்? பாய், கார் நின்னதும் உன் கடைக்கு சாப்பிட வந்துட்டாங்கன்னு நினைச்சியா? மெயின் ரோடுக்கு எப்படி போறதுன்னு வழி தெரியாம இருந்திருப்பானுங்க. இல்லன்னா கார் ரேடியேட்டர் சூடா இருக்கும், வாட்டர் கிடைச்சிருக்காது. வாட்டர் மாதிரி இருக்கிற உன் கடை சால்னா ஊத்துனா கார் குளு குளுன்னு ஓடுன்னு வந்திருப்பாங்க. மச்சான், பிரியாடா? ஏன்டா மச்சான், பிரியாவும் இந்த ஹோட்டல்ல தான் பார்சல் வாங்குறாளோ? டேய், பிரியா நம்மள பார்க்க வராடா. ஹாய். என்னப்பா, ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டீங்களா? ஹாய். ஹாய். என்ன பிரியா இங்க? ஸ்கூல்லயே உங்களை தேடினேன், ஆனா பார்க்க முடியல. டியூஷன் போற வழி இது, உங்களை பார்த்தேன், அதான் பேசலான்னு. போய் சொல்லாத பிரியா, நாங்க ஸ்கூல்ல தானே இருந்தோம். இல்லையே, நான் உங்க கிளாஸ் கூட வந்தனே, யாரை காணோம்? டேய், நாம எங்கடா கிளாஸுக்கு போனோம்? ஓப்ரா கிட்ட தலையில துண்டு போட்டு உட்காந்தோமே, மறந்து போச்சா? ஆமால்ல. என்ன பிரியா திடீர்னு எங்களை தேடுற? இல்ல, கேள்விப்பட்டேன். கரசும் கேப்ரியல் சாரும் இன்னைக்கு உங்ககிட்ட அப்படி நடந்தது தப்பு. நியாயமா அவங்க உங்களை பாராட்டி இருக்கணும். இப்படி உங்களை ஹர்ட் பண்ணிருக்க வேணாம். என்ன பிரியா, நீ தான் அப்படி பேசுற? ஆனா கரஸ் கிட்ட போட்டு விட்டது உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே? சேச்சே, அவங்க வேணும்ல அப்படி சொல்லல, நானும் கூட தான் இருந்தேன். சொல்லக்கூடாதுன்னு தான் எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனா சொல்ல வேண்டியதாயிருச்சு. சாரி. ஆனா நீங்க ரொம்ப நல்லா ஆடுனீங்க. கொஞ்ச நாள் பண்ண பிராக்டிஸ்க்கே இவ்ளோ தூரம் ஆடுறதே பெரிய விஷயம்தான். அது அன்னைக்கு சொல்லவே இல்லையே. சொல்லிருக்கலாம் தான், ஏற்கனவே உங்களால தான் டிராஃபி போயிடுச்சுன்னு பசங்க கடுப்புல இருந்தானுங்க. இப்ப போய் அதை சொன்னா பாவம் அவங்க கடுப்பாயிடுவாங்க. திரும்பவும் எதுக்கு பிரச்சனை தான் வேண்டான்னு விட்டுட்டேன். பிரியா, எங்களை எல்லாம் நோக்கு பிடிக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பிடிக்காதுதான், நீங்க எதுவுமே செய்யாம தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருந்தப்போ. ஆனா இப்ப உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. வம்பு சண்டை அடிதடின்னு போகாம 10 நாள்ல டான்ஸ் கத்துக்கிட்டு வந்து ஆடி அசத்துட்டீங்களே, அது பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் பிரியா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு, நான் எப்பவுமே உங்க ஃப்ரெண்டு. சாரிப்பா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். வரட்டா? என்னப்பா எதுவுமே சொல்ல மாட்டீங்க? ஓகே பிரியா, ஓகே பாய். பிரியா. நான் கிளம்புறேன். பிரியா, இருந்து 2 பரோட்டாவும் பிச்சு விட்ட கோழியும் சாப்பிட்டு போ பிரியா. பிச்சு விட்ட கோழி பாய் கடையில திவ்யமா இருக்கும். டேய் கிஷன், என்ன இதெல்லாம்? சும்மா வாசம் பார்த்துட்டு தான் சொல்றான். பாய். டேய், பழைய பிரியாவை பார்த்த மாதிரி இருக்குடா. ஆமாடா மச்சான், பிரியா நம்ம லைஃப்ல மறுபடியும் ஃப்ரீயா வர ஆரம்பிச்சிட்டா. அடுத்தடுத்து பல டர்னிங் பாயிண்ட்ஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்டா.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பிடி ఏమయ్యా ஒரு గుడ్ మార్నింగ్ కూడా లేదా? గుడ్ మార్నింగ్. బాగున్నారా? ఉన్నారు. ஏமய்யா என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. பேச்சில ஒரு மரியாதையே காணமே, அதான் கேட்டேன். పెద్ద మనుషాలకే మర్యాద కాదా? என்னய்யா அப்போ நான் பெரிய மனுஷன் இல்லையா? இல்ல. அப்போ என் மேல கோமா இருக்க. అవునండి. எதுக்குன்னு சொல்லு பேட்டி, அப்பதான் தெரியும். మీకు తెలియదా? தெரியலையே. ఆ మంజు మింజు మనసు మీరు అట్టు செஞ்சுட்டாரண்டி. மஞ்சு பிஞ்சு மனுஷா? பீட்டி ஒன்னு தமிழ்ல பேசு இல்ல தெலுங்குல பேசு, ரெண்டு கலந்துட்டு அடிச்சு கொல்லாதையா. నేను తమిళ మాదా పుత్రండి, మీరు తెలుగు మాదా పుత్రుడు. பீட்டி எல்லாமே பாரத மாதா புத்திரம் தான். பாயிண்ட்டுக்கே வராம வேற ஏதாவது பேசிட்டுக்கே, விஷயம் என்ன சொல்றியா? ఆ బ్లూ టైగర్సే நீங்க இன்சல்ட் பண்ணிட்டாரண்டி. ஓ அதான் விஷயமா? అవునండి. ஏய்யா ஸ்கூல் டீம் எதிர்த்து அவங்க எப்படி போட்டியில கலந்துக்கலாம்? அது தப்பு இல்லையா? அதுல ஏமி தப்பு? ஓ அப்ப நீதான் அந்த பசங்களை தூண்டி விட்டதா? అవునండి. లేదండి, సారీ అండి. எனக்கு தெரியும், அந்த பசங்களுக்கு நீதான் ஸ்பான்சர். நான் என்ன ஆடு கம்பெனி நடத்துறேன்னா தீபாவளி நிகழ்ச்சிக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்றதுக்கு? இங்க இருந்து ஸ்பென்சர் போறதுக்கே காசு இல்ல, நான் எங்க இருந்து ஸ்பான்சர் பண்றது? எத்திராஜ் எல்லாமே சொன்னான். என்ன சொன்னா? உன் டிவி மோதிரத்தை 2000 ரூபாய் அடமான வச்சு பசங்களுக்கு கொடுத்தியா? ஆஹா, இதுக்கு தான் சொந்தக்காரங்க ஸ்கூல்ல எல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்றது. சொந்தக்காரங்க ஸ்கூல்ல வேலை செய்யலாம், ஆனா சொந்தக்காரங்கிட்ட மோதிரத்தை அடமான வைக்க கூடாது. அதெல்லாம் விடுங்க, பாயிண்ட்டுக்கு வாங்க. அதான் நான் கேட்கறேன், ஸ்கூல் டீம் எதிர்த்து ஆடலாமா? யாரு ஆடினாலும் கப்பு ஸ்கூலுக்கு தானே. அது எப்படி லாஜிக் பதிக்காதா? அவங்க எதிர்த்து ஆடலன்னா ஸ்கூல் ட்ரோஃபி ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? இப்ப அது போச்சு. சரி, அப்ப எதுக்கு அவங்கள ஸ்கூல் டீம்ல சேர்த்துக்கல? அதுக்கு ஸ்கூல்ல ஒழுங்கா இருக்கணும்ல. சரி, அப்போ பசங்க கிட்ட டேலண்ட் இல்லன்றீங்களா? டேலண்ட் இருக்கு பீட்டி, ஆனா டிசிப்ளின் இல்ல. போட்டியில ஆடுறதுக்கு டேலண்ட் போதாதா, டிசிப்ளின் வேணுமா? இந்த ஸ்கூல்ல டிசிப்ளின் இல்லாமல் போறதுக்கு காரணம் என்னங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. இப்ப என்ன வேணும் பீட்டி? ஜஸ்டிஸ். கோர்ட்ல இருப்பார். காமெடிலாம் வேணாம், பாதிக்கப்பட்ட நீல புலிகளுக்கு நியாயம் வேணும். நியாயமா என்ன செய்யணுமோ அது செஞ்சிடலாமா? எஸ் சார். நியாயமா பார்த்தா அவங்கள டிசி கொடுத்து அனுப்பிச்சிருக்கணும். வேண்டான்னு பார்த்த நீங்க அடம் பிடிக்கிறீங்க, அப்படியே செஞ்சிடுவோம் சார். அவங்கள தூண்டி விட்டதுக்காக உங்களையும் 5 நாள் சஸ்பெண்ட் செய்யணும், அதையும் செஞ்சிடலாம். ஐயோ, சனியனை தூக்கி பனியன்ல போட்டுக்கிட்டே பீட்டி. நியாயமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடலாமா? எஸ் சார். நோ சார், சாரி சார். பசங்கள் எனக்கு பிடிக்கும், ஆனா அவங்க பண்றது எனக்கு பிடிக்காது. ஆட நினைச்சதே நியாயம், ஆனா ஆடின விதம் தப்பு. எப்படி இருந்தாலும் அவங்களால எல்லா தப்பும் ஸ்கூலுக்கு தான். ஆனாலும் அவங்க வாங்கின கப்பு ஸ்கூல் ஏத்துக்க முடியாது. நீங்களும் அன்பானவன் தான், ஆனா பண்றதே தப்பு. அன்பானவங்க தப்பு செஞ்சாலும் தப்பு செய்யறவங்க அன்பா இருந்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். மத்தது அப்புறம் பேசுவோம். போகும்போது விசு மாதிரி பேசிட்டு போறாரு. நல்லது நடந்துச்சா கெட்டது நடந்துச்சா எதுவுமே தெரியலையே. என்ன நடந்திருக்கும்? ஒண்ணுமே நடக்கல சார். Chinese Cruncho வழங்கும்